தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் விசேட அறிவிப்பு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தகவல். போலீஸ் நிலையத்தில் நடந்த திருட்டு கையும் களவுமாக சிக்கிய தொல்பொருள் திணைக்கள பணியாளர்கள். காற்றில் இருப்பவர்களுக்கு அவசர எச்சரிக்கை, தீவிரமடையும் நிலைமை. செம்மணியில் அடுத்தடுத்து வெளிவரும் சிறுவர்களின் எண்புக்கூடுகள். கிணற்றில் இருந்து ஆணொருவரின் சடலம் மீட்பு. ஒரே நாளில் 926 சந்தேக நபர்கள் கைது. நாடு முழுவதும் முடுக்கிவிடப்பட்ட விசேட போதைப்பொருள் ஒழிப்பு திட்டம். இலங்கைக்கு கடும் எல்னினோ தாக்கம் ஏற்படும் வாய்ப்பு மிக குறைவு. 2 இடங்களில் பாரிய கஞ்சா செடிகள் அழிப்பு, ஒருவர் கைது. தொடர்வன விரிவான செய்திகள். கல்வி பொது தராதர சாதனதர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாவதில் தாமதம் ஏற்படும் என்று பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. பெறுபவர்களை ஜூன் மாதம் 15ஆம் தேதி வெளியிடுவதற்கு முன்னர் திட்டமிடப்பட்டிருந்தது. பெறுபவர்களை தயாரிக்கும் பணிகள் தற்போது இறுதி நிலையை எட்டியுள்ளதாக பரீட்சை திணைக்களத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் பெறுபவர்களை வெளியிட எதிர்பார்ப்பதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சையானது கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த பரீட்சைக்காக நாடு முழுவதிலும் இருந்து 4,51,463 விண்ணப்பதாரர்கள் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாண்டு அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி தகவல் வெளியிட்டுள்ளது. அதன்படி 2026ஆம் ஆண்டில் அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபா 7% வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அத்துடன் 2026 பிப்ரவரி பிற்பகுதியில் இருந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல் நிலை ஏற்பட்டிருந்தது. இந்த மோதல் சூழ்நிலை காரணமாக வெளிநாட்டு துறையில் ஏற்பட்ட தாக்கங்களே ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சியடைந்தமைக்கான காரணமாக அமைந்துள்ளது என்று மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் இலங்கை மத்திய வங்கி தகவல்படி கடந்த வெள்ளிக்கிழமை வர்த்தக முடிவில் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு விலை 331.42 ரூபாவாகவும் விற்பனை விலை 341.36 ரூபாவாகவும் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை குச்சவெளி பகுதியில் அமைந்துள்ள பழைய போலீஸ் நிலைய கட்டிடத்திற்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்த இரும்பு பொருட்களை திருடிய குற்றச்சாட்டின் பேரில் 4 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த திருட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பட்டாரக லொரியொன்றும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களை 2 தொல்பொருள் திணைக்களத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. குச்சவெளி பகுதியில் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாமல் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த பழைய போலீஸ் நிலைய கட்டிடத்திற்குள் நேற்று முன்தினம் ஒரு குழுவினர் சந்தேகத்துக்குரிய வகையில் நடமாடுவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து குச்சவெளி போலீசார் அதிரடி சோதனையை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது போலீஸ் நிலைய கட்டிடத்தின் இரும்பு பாகங்கள் மற்றும் கூரை இரும்புகளை கலற்றி அங்கிருந்த பட்டாரக லோரியில் ஏற்றிக் கொண்டிருந்த போதே இந்த 4 சந்தேக நபர்களும் கையும் மெய்யுமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி இவர்களில் 2 தொல்பொருள் திணைக்களத்தில் தற்காலிக நிரந்தர ஊழியர்களாக கடமையாற்றி வருபவர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அரசு சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய திணைக்களத்தைச் சேர்ந்தவர்களே இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளமை அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருடப்பட்ட பெருமளவிலான இரும்பு பொருட்கள், இரும்புகளை கலற்ற பயன்படுத்திய உபகரணங்கள், திருட்டு பொருட்களை ஏற்றிச் பயன்படுத்தப்பட்ட லொரி ஆகியன கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்களும் பறிமுதல் செய்யப்பட்ட லொரி மற்றும் இரும்பு பொருட்களும் குச்சவெளி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்களை திருகோணமலை நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை குச்சவெளி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். காற்றில் இருப்பவர்கள் டெங்கு பாதிப்பு இருக்கலாம் என்று சந்தேகித்தால் உடனடியாக சிகிச்சை பெறுமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் டெங்கு நோய் வேகமாக பரவி வருவதாகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
இது தொடர்பில் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் இயக்குனர் வைத்தியர் கபில கண்ணங்கரா தெரிவிக்கையில், காய்ச்சல் இருந்தால் டெங்கு பாதிப்பு இருக்கலாம் என சந்தேகித்தால் பொதுமக்கள் உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். நாட்டின் பல பகுதிகளில் இப்போதெல்லாம் டெங்கு வேகமாக பரவி வருகிறது. எனவே உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறவும், தங்களுக்கு டெங்கு பாதிப்பு உள்ளதா என்பதை கண்டறியவும், மருத்துவ ஆலோசனையின்படி செயல்படவும் அவர் கேட்டுக்கொண்டார். இதேவேளை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பூச்சியல் நிபுணர் சகுந்தலா ஞானகி கூறுகையில், நாடு முழுவதும் நுளம்பு குடும்பிகளின் அடர்த்தி வேகமாக அதிகரித்து வருகிறது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தங்களை சுற்றியுள்ள இடங்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்றுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ் பணிகள் 24வது நாளாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் முன்னிலையில் நடைபெற்றது. இன்று நடைபெற்ற அகழ்வு பணிகளின் போது 7 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 2 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி வி நிரஞ்சன் தெரிவித்தார். இவற்றின் 4 எண்புக்கூடுகள் சிறுவர்களுடையதும் 2 வளர்ந்தவர்களுடையதும் என்றும் 1 குழந்தையினதும் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த வகையில் இன்றுடன் 355 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 341 எண்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளம் இடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இந்த அகழ்வு பணிகளில் கடந்த வாரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், ருகுண பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்துள்ள நிலையில் இன்றும் சில யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அகழ்வின் போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள், துறைசார் நிபுணர்கள் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது. சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த நபரொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மாவத்தகம பரககத்தனிய பகுதியில் குறித்த ஆணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் மாவத்தகம வேவுட பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மாவத்தகம காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் உள்ள தனியார் காணியொன்றில் அமைந்துள்ள பயன்படுத்தப்படாத பாலடைந்த கிணறு ஒன்றிற்குள் இருந்தே இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலம் மீதான நீதவான் விசாரணைக்காக சம்பவ இடத்தில் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மாவட்டகம காவல்துறையினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முழுநாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு என்ற துணைப்பொருளின் கீழ் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்திற்கமைய சனிக்கிழமை மாத்திரம் 926 சந்தேகநபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று நாடு முழுவதும் சுமார் 928 விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. மேற்படி பாரிய கூட்டு சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போது ஐஸ் போதைப்பொருள், ஹெரோயின், கஞ்சா மற்றும் சட்டவிரோத போதை மாத்திரைகள் ஆகியவற்றை போலீஸ் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இதேவேளை நேற்று கைதானவர்களில் மிகவும் ஆபத்தான 4 சந்தேக நபர்களுக்கு எதிராக போதைப்பொருள் கடத்தல் சட்டத்தின் கீழ் விசேட தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டு மேல்மட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் தீவிர போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என மருத்துவ ரீதியாக அடையாளம் காணப்பட்டுள்ள ஒரு சந்தேக நபர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் முறையான புனர்வாழ்வு மற்றும் மறுவாழ்வு நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. உலகளவில் உருவாகும் எல்னினோ காலநிலை நிலைமை இலங்கைக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு மிகவும் குறைவு என்று காலநிலை மாற்ற செயலாளர் அலுவலகத்தின் இயக்குனர் வீல் ரந்தேனியார் தெரிவித்துள்ளார். பசிபிக் பெருங்கடலின் வெப்பமண்டல பகுதியில் கடல் வெப்பநிலை உயர்வதன் காரணமாக உருவாகும் இந்த எல்னினோ நிலைமை உலகளாவிய காலநிலையை பாதிக்கக்கூடும் என்று வானிலை விஞ்ஞானிகள் கணித்து வருகின்றனர். குறிப்பாக வரும் பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு உலக வெப்பநிலை உயர்வதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறினார். இலங்கையில் தற்போது தென்மேற்கு பருவமழை நிலவி வருகிறது என்றும் அது செப்டம்பர் வரை தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய நிலை இருந்தாலும் பொதுவாக மழை அளவு குறைவாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். அதேபோல் 2வது இடைமோசம் மழைக்காலம் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் ஏற்பட்டு
அதிக மழைப்பொழிவு கிடைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அதன் பின்னர் வடகிழக்கு பருவமழை தொடங்கி பிப்ரவரி வரை நீடிக்கும் என்றும் நாட்டின் அதிகமான மழை இந்த காலத்தில் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மார்ச் ஏப்ரல் காலப்பகுதியில் முதல் இடைமோசம் மழைக்காலம் தொடங்கும் நிலையில் ஜூலை ஆகஸ்ட் காலம் பொதுவாக வறண்ட காலநிலையாக இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எல்னினோ தாக்கம் ஏற்பட்டால் தென்மேற்கு பருவமழை அல்லது இடைமோச மழையை விட வடகிழக்கு பருவமழை அமைப்பில் அதிக தாக்கம் ஏற்படக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் வாய்ப்பிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகல பகுதிகளில் போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் போலீஸ் பிரிவுகள் இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கைகளில் பெரும் அளவிலான கஞ்சா செடிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தனமல்வில பகுதியில் சுமார் 2.5 ஏக்கர் பரப்பளவில் பயிரப்பட்டிருந்த 19,800 கஞ்சா செடிகளும், கம்பெகமுவு, உணகந்த, அவிவல பகுதிகளில் சுமார் 1/4 ஏக்கர் பரப்பளவில் பயிரப்பட்டிருந்த 23,250 கஞ்சா செடிகளும் பறிமுதல் செய்யப்பட்டு சம்பவ இடத்திலேயே அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தின் தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டு கம்பெகமுவு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.